ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். 3 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்ல என்ன நடக்குது, அது என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்றது நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்கோம். அதாவது ஃப்ரைடே இன்றைய தினம் பங்குச்சந்தையை தூக்கி நிறுத்தது ஐடி செக்டார் மற்றும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் செக்டார். பேங்கிங் செக்டார் கீழே விழுவதற்குண்டான அறிகுறிகள் தான். பொறுமையாக இருங்கள். HDFC, கோட்டாக், ICICI, மகேந்திரா, ஆக்சிஸ் வாங்குவதற்கு உண்டான இறக்கம் வரும்போது கட்டாயம் நான் சொல்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ஃபாலை வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை வந்து நாங்கள் ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணது தான். இதை தான் நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ரைடே சொன்னோம். அண்ட் தென் சாட்டர்டே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்க்கு நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன். அந்த டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஃபேஸ்புக்கில் தான் ப்ரெசென்ட் பண்ணணுன்ட்டு இருந்தோம். பட் வந்து முதல்ல நம்மக்கிட்ட படித்தவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்றத அவங்கக்கிட்ட பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போடலான்ட்டு இருந்தோம். ஓகே, இங்க பாருங்க இந்த கேண்டில் அது என்னைக்கு நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து 10:48க்கு நான் வந்து என்னுடைய பசங்களுக்கு குரூப்ல போட்டுட்டு என்ன கேள்வி கேட்டிருக்கிறேன் அவங்களுக்கு. அந்த கேள்வி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இதை தான் நான் போடணும்ட்டு இருந்தது. இந்த கேண்டில் என்ன சொல்கிறது மற்றும் இந்த கேண்டில் இன்னும் முடிவு பெறவில்லை, இன்று இதே அளவில் முடிவு பெற்றது என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? என்னிடத்தும் படித்த மாணவர்களுக்கும் பங்குச்சந்தை நுணுக்கங்கள் தெரிந்த நண்பர்களும் என்னை பின்தொடர்ந்து பின்பற்றி வரும் நண்பர்களும் பதில் அளிக்கலாம். இதுல வந்து என்னோட ஸ்டூடெண்டா இருந்தா I&A ஃபேமிலி மெம்பர்ன்ட்டு குறிப்பிட்டு போடணும்னுட்டு போடணும்ட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க கிட்ட எடுத்து போட்டுட்டு அவங்க கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டேன். அதுக்கு ஒருத்தரா ப்ரெசென்ட் பண்ணது இதுல கிளியரா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த 5th லைன் படிங்க. If the candle break down this support line, we can expect to fill the gap created on 1st December. 44,930 வருகாலம் மார்க்கெட் கீழே விழும், அதாவது இந்த லைனை உடைச்சதுன்னா அப்படின்ட்டு அவர் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த 4 இதையும் நீங்க படிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு படிச்சு பாருங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிருந்து போனால் இவ்வளோ தூரம் போகும், போயிட்டு அங்கேருந்து ஃபால் வரும், இந்த கேப் ஃபில்லிங் வரும்னுட்டு கிளியரா சனிக்கிழமையே அவங்க கிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருந்தேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாருமே பதில் அளிச்சிருந்தாங்க. வெரி குட். அப்போ அவர் என்ன டார்கெட் சொன்னாரு? 44,930 எக்ஸாக்டா அந்த 44,930 கிளியரா வந்து ரீச் அடிச்சிருக்கா. அதுக்கு கீழே ஒரு 44,862 வருகளை வந்திருக்கு. இதுதாங்க நாலேஜ்ன்றது. அதாவது இந்த இடத்துல உடைச்சிடுச்சு, உடைச்சதுக்கு ஒரு பவுன்ஸ் பேக். இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டல்ன்ற மாதிரி டே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது விழுந்ததுக்கு உண்டான இந்த கேண்டல் கீழே இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து ஃபுல் செல்லிங் வாஷ் அவுட். பேங்க் நிஃப்டியை அடிச்சு நகர்த்தினாங்க. இதுக்கு யார் சப்போர்ட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதனால HDFCலாம் வெயிட் நின்றோம்னா ஒரு உடைச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு கரெக்ஷன் தாங்க. எப்பவுமே ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனை வரவேற்க கத்துக்கொள்ளுங்கள். மார்க்கெட் வந்து எத்தனை பேர் வந்து இங்கெல்லாம் வாங்குறதுக்கு தவறிட்டு இருப்பீங்களோ, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். டோன்ட் பேனிக். நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங். நல்ல இங்க இருந்தே நல்ல ஒரு செல்லிங்ல 2 அப்படியே ஒரு லிக்விடிட்டியை போய் கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல உடைக்க முடியாம கீழே செல் ஆகுது. நான் இப்பயும் சொல்றேன், 30-35 ஸ்டாக் வச்சிருக்கிறேன். ஃபர்தரா இந்த ஸ்டாக் 1260 அப்படின்றது வந்துச்சுன்னா நல்ல ஒரு பைக் உண்டான ரேஞ்ச். அதையும் உடைச்சு 1211 ஒரு விக்கு மாதிரி எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு திருப்புவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாட்டம் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான டிப் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இப்போ டே கேண்டல் வந்து கிளியரா உடைச்சிட்டாங்க. HDFC வந்து கிளியரா ஒரு பிரேக் டவுன் கொடுத்துடுச்சு. ஃபர்தரா ஃபால் தான். அதாவது ஒரு ரீடெஸ்ட்டுக்கு மாதிரி வந்துட்டு மீண்டும் விழுறதுக்கும் வாய்ப்புகள் தான் உண்டு. அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் இப்படி புல் பேக் ஆயிட்டு அங்கிருந்து மறுபடியும் ஃபர்தரா கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்புகள். பேங்கிங் செக்டார்ல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதாவது இவனை அடிச்சாவே போதும் நிஃப்டியை கீழே இறக்குவாங்க. அடுத்த சப்போர்ட்டா HDFCக்கு வந்து இருக்க போற ஜோன் கிளியரா 1382 இங்க வந்து சப்போர்ட் எடுக்கும். இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு விழுந்ததுக்கு ஒரு கரெக்ஷன் மோடுக்கு ரிவர்சல் ஆகும். பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துடுச்சு. இதுக்கு மேல என்னத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு மேல விழுந்தா விழுகட்டும். உங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்னா ஆவரேஜ் பண்றதுக்கு விட்டுடுங்க. ஆல்மோஸ்ட் 16% கரெக்ஷன் வந்துடுச்சு. இங்க போய் நீங்க எக்ஸிட் பண்றன்ற நேரத்துல இன்னும் கொஞ்சம் தான்
இன்னும் ஒரு 50% இங்கெல்லாம் வரணும்னா இதை உடைக்கணும். அதுக்கு இந்த ஜோன்லாம் உடைச்சா தான் ஃபர்தராக இங்கே வரும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். ஒரு லார்ஜ் கேப் செக்டரில் ஒரு மிகவும் முன்னணி நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் திரும்ப திரும்ப தராது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்ன, அடுத்தது நிஃப்டி எப்படி மூவ் ஆக போகுது, மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிஃப்டி வந்து கிளியராக வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டுட்டு நெக்லைனை பிரேக் அடிச்சிருக்கு. அதாவது இங்கே வந்து உடைக்க முடியல. ஒரு ஸ்விங் ஆகி போனதுக்கு கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபர்தராக விழுது. நிஃப்டிக்கும் அடுத்தது ஃபர்தராக செல்லிங் ஜோன் தான். ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை கிளியராக ட்ரெண்ட் லைனை உடைச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை மேலே லிஃப்ட் பண்ணுச்சுன்னா மேலே தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கரெக்ஷன் மோடு திரும்பி இருக்குது. வால்டட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபெட் என்ன சொல்கிறது, நிர்மலா சீதாராமனுடைய ஸ்பீச் இருக்குது. யூனியன் பட்ஜெட்டுடைய மீட்டிங்ஸுக்கு மார்க்கெட் அப்படி தான் ரியாக்ட் ஆகும். எவ்ரி ஜனவரியில் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு சீட் பெல்ட் போட்டுக்குங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம சொன்னது தான். வெயிட், நான் எந்த ஸ்டாக்கும் எக்ஸிட் பண்ணல. நான் ஏற்கனவே எடுத்த ஸ்விங்கெலாம் முடிச்சுட்டு ஒரு 1.5 லட்சத்தை க்ளோஸ் பண்ணி எடுத்து லாபத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு ஃபர்தராக கரெக்ஷன் வரும்போது பயான் எவ்ரி டிப் அப்படின்றத தான் நான் பண்ண போகிறேன். நத்திங் டு ஒரி. லாங் டேர்ம் நம்ம வந்து இன்னைக்கு நாளைக்குட்டு வாங்கக்கூடாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லாங் டேர்ம் வெர்ஷனை வச்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும். ஏறினதுக்கு உண்டான கரெக்ஷன் வரட்டும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 18% ஏற்றிட்டு அதுக்குண்டான செல்லிங் வருது. இது வந்து நல்ல ஒரு பையிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 20,092 20,092. இந்த கேப் ஃபில்லிங்லாம் வந்து முடிக்கணும். சல்லன்ட்டு எடுத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்து ஒரு கேண்டல் வச்சாவே சரியாக போச்சு. போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ப்ராஃபிட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க. மெஜாரிட்டியான புல் மார்க்கெட் தான் ரேலி இருக்கும். பியர் மார்க்கெட் வந்தால் அதனுடைய மொமெண்டம் வேகமாக இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து யாருன்னா ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் இந்த ஜோனுக்கு கீழே உடைச்சதுனா தான் ஃப்ரீ ஃபால் ரேலி. ஆல்மோஸ்ட் ஃபால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்க. இங்கே போயிட்டு நாளைக்கு இன்னைக்கு யார் யார் வந்து புட் எடுத்து வச்சாங்களோ நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா கூட இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்குதோ, இங்கே வந்துட்டு இப்படி சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி போயிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே உடைச்சி இப்படி வரும்போது இந்த ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம ஷார்ட் அடிக்க வேண்டிய ஜோன் கீழே வந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். இன்னைக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சியில் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி விழுந்து ரிவர்சல் ஆகி இங்கே போயிட்டு ஷார்ட் அடித்தாதான் ஃபர்தராக இந்த ஒரு 1000 புள்ளிகளை நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அது ஒரு காலம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து அங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா நிஃப்டி டாட்டா பை பை குட் பை கயா அப்படின்ட்டு மேலே போயிடும். ஏறினதுக்கு உண்டான இறக்கமாக ஃபெப் லெவல்லையும் பார்த்தோம்னா நம்ம ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு ஒரு 23% ஆஃப் கரெக்ஷன் தான் வந்திருக்கு. இந்த ரேலிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 0.618க்காவது வரணும். ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா 0.618க்காவது வரணும். அது வருதான்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் இங்கேயே கூட சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் தூக்கி அப்படியே ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணதை வந்து ஐடி செக்டார்ஸ், ஐடியும் சேர்ந்து கும்பாகுட்டி பாடி இருந்துச்சுன்னா அடித்து கிழிச்சு விட்டுருப்பாங்க. ஐடியில் மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழாமல் தூக்கி நிறுத்துது. பேங்கிங் செக்டார் கைவிடப்பட்டது. நிஃப்டி அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தொடங்குது. பி பேஷண்ட், அவசரப்படாதீங்க. பை ஆன் எவ்ரிடே. ஒரு இன்வெஸ்டராக இருங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் உங்கள் கிளாஸஸில் வந்தால் கால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கால்ஸ் கொடுக்குறத விட நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு சம்பாதிக்க வைப்போம். இன்னைக்கு அதுக்குண்டான எக்ஸாம்பிள் என்னன்றதை பார்த்துருப்போம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பேங்க் நிஃப்டியில் எடுத்தாங்கன்றது தெரியல. அவங்களுக்கு கிளியராக ஒரு விஷன் கிடைக்குது பாருங்க. படிப்பினுடைய அருமை அதுதான். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க இந்த மார்க்கெட்டில் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, கிளாஸஸில் ப்ராப்பராக ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வரும் February மாதம் 3ஆம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுங்க. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் வியா கூகுள் மீட். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். நிறைய நண்பர்கள் ரெக்கார்டிங் கிளாஸஸ் கேட்குறீங்க. ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை பிரதர். ஓகே, இதுக்குன்னா டைமிங் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM to 12 PM 2 செஷன் போகும். அண்ட் தென் அடுத்த வரக்கூடிய செஷன் எல்லாமே 6 PM to 8 PM தான். இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீ 3000 ரூபி. என்னுடைய அக்கௌண்ட் நம்பரான விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே அண்ட் தென் ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய குவரிஸை கேளுங்க, டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி விட்றேன். ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.